புதிதாக உருவெடுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டணி. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சிகளும் அமைப்புகளும் ஒரே அமைப்பா செயல்படணும் அப்படிங்கிற கருத்து வலுவடைய ஆரம்பிச்சிருக்கான். பெரிய அரசியல் கட்சிகள் தங்களை வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்துறதாகவும் தங்களோட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வரதாகவும் அவங்க நினைக்கிறாங்களாம். அரசியல் ரீதியாகவும் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது அவங்களோட ஆதங்கமாம். இந்த தேர்தல்ல பிரதான கட்சிகளின் கூட்டணிகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாதது அவங்க எல்லாரையுமே சிந்திக்க வச்சிருக்கான். தனித்தனி அமைப்பா செயல்படுறதாலதான் நமக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்ல, நமக்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்தி பெரிய கட்சிகள் அதுல குளிர்காயிறாங்க அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதனால சிதறி கிடக்கிற அமைப்புகளையும் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு வலுவான கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் பத்தி தீவிரமா ஆலோசிக்கிறாங்களாம். இந்த தேர்தல்ல போட்டியிடுற ஒடுக்கப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆதரவு திரட்டணும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட முதல் முன்னெடுப்பாம். அந்த வகையில திருவிக நகர்ல போட்டியிடுற பொன்னான கொடிக்கு ஆதரவா எல்லாரும் களமிறங்க போறாங்களாம். இதே மாதிரி மத்த இடங்கள்லயும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து யார ஜெயிக்க வைக்கிறதுன்னு தீர்மானிக்கணும். அப்போதான் தங்களோட பலம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அந்த சிந்தனையாளர்கள் கூட்டம் நினைக்குதான். இந்த சிந்தனை வட்டத்துக்குள்ளே அரசியல், கலை, இலக்கியம், பொருளாதார ரீதியா பிரபலமாகவும் வலுவாகவும் இருக்கிறவங்கள ஒன்னு சேர்க்கிற முயற்சிகள் தொடங்கி இருக்கான். இப்போதைக்கு இந்த முயற்சி சோதனை ரீதியா தொடங்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. யாரெல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள வருவாங்க, இதோட விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னால வெளிப்படையா தெரிய வரும்னு சொல்றாங்க. அப்படியா?